என்னாச்சு உனக்கு? உன்னை தேடி வந்த நீ வளர்த்த புள்ளைய யார் நீன்னு கேட்டியாம? சரிதான், வந்தவ வளர்ந்துட்ட ஐயா. ஆனா வளர்த்தவ சுருங்கிட்டா. லக்ஷ்மி, மனநிலைமை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். மனசு மாறலாம், மனுஷனும் மாறலாம், ஆனா மனநிலைமை மாறக்கூடாது. அது தடுமாறவும் கூடாது. அது தடுமாறிட்டா எல்லாருமே அந்நியர்களா தான் தெரிவாங்க. உலகத்துல யாருமே அந்நியர் இல்லம்மா. உறவுகளுக்குள்ள வருத்தங்கள் வரலாம், கோபம் வரக்கூடாது. ஒரு மனுஷனுடைய மனசை காயப்படுத்தி கீறல் போறதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்த உனக்கு இது ஏன் புரியல? ஏனிக்கு ஏற தெரியாது, ஏத்தி விட மட்டும்தான் தெரியும். தென்னை மரத்துக்கு மேல இருக்கிறது இளநியா தேங்காயான்னு தென்னை மரத்துக்கு தெரியாது. அதை ஏணி போட்டு ஏறவனுக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையோட பாதி உங்ககிட்ட இருக்கு. அதுக்கும் மேல நான் கத்துக்க விரும்பல. பள்ளிக்கூடத்துல கொஞ்ச நாள் தாய படிக்க முடியும். அதுக்கப்புறம் அதோட கல்லாவோ செவராவோ மாறிடக்கூடாது. காத்துக்குள்ள கத்தி சண்டை போட முடியாது. அது காத்தோட போக்கிலேயே போயிடும். அதுதானையா உலகம். ஒரு விஷயம்மா, மனசுக்குள்ள ஈரம் இருந்தா மனுஷங்களுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும். மனச கல்லாக்கிக்கிட்டா அது மனுஷனை பாறையாக்கிடும். நீ பாறையா மனுஷியா எனக்கு புரியவே இல்லை. ஐயா, எனக்கே புரியலையா. நான் என்னவா இருக்கேன்னு எனக்கே புரியலையா. லக்ஷ்மி, புரியாததை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சத புரியாத மாதிரி வச்சுக்கணும். புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறது அதுதான் வாழ்க்கையுடைய கோளாறு. உன் வயசுக்கு இதை நான் சொல்லக்கூடாது, ஆனா சொல்லக்கூடிய வயசுல நான் இருக்கேன். வரட்டுமா? ஒரே ஒரு விஷயம் லட்சுமி, வளர்த்தவள வாரி போட்டுறாத. வளர்ந்தவ நம்மளையெல்லாம் காரி துப்பிடுவா. அவ மனசையும் புரிஞ்சுக்கணும். தேடி வர்றான்னா இன்னும் அவளுக்குள்ள ஒரு தேடல் இருக்குன்னு அர்த்தம். தேடலை தொலைச்சிட்டோம்னா அப்புறம் அவ தேடினவங்களையும் தொலைச்சிருவா. ராமன், ராமன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போ. ராமன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ராமன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ராமன், கொஞ்சம் என்ன கொஞ்சம் எனக்கு ஒண்ணும் கேட்க வேண்டாம். ராமன், என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? ராமன், எல்லை மீறி பேசிட்டு இருக்கீங்க. நோ,
நான் எல்லை மீறி பேசல. நான் எல்லையில தான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் எல்லை மீறி பேசிட்டு இருக்க. எல்லை மீறி நடந்துட்டு இருக்கீங்க. என்ன பேசுனீங்க ராமன்? தேவராஜ், என் தங்கச்சி என்ன உன் வீட்டு சமையல்காரியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இத்தனை வருஷமா நான் அப்படி பார்த்ததும் இல்லையே. அப்புறம் எப்படி அப்படி நடத்துற? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ட? நான் எங்க ராமன் அவங்கள அனுப்புனேன்? அவளா போயிட்டா, அவ்வளவுதான். அவ உங்க வீட்டுல தான் இருக்கிறான்றதே எனக்கு தெரியாது. அவ என் வீட்டுல இல்லாம வேற எந்த வீட்டுல இருப்பா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்ப்பா. ஆனா உனக்காக அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா. தெரியும் ராமன், தெரியும். அந்த உறவு தான் இத்தனை வருஷம் எங்களுக்குள்ள நீடிச்சது. நானும் அப்படித்தான் நடந்துகிட்டேன். திடீர்னு ஒரு முடிவு எடுத்தா நான் அந்த முடிவுக்கெல்லாம் என்ன மாத்திக்க முடியாது இல்ல? மாத்திக்கணும் ஐயா, மாத்திக்கணும். நீ மாத்திக்கணும். ஒண்ணு இங்கிருந்து போக கூடாதுன்னு சொல்லி இருக்கணும், இல்ல வந்தவளை வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். உனக்கு விடவும் முடியல, காப்பாத்திக்கவும் முடியல. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ராமன், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த தேவராஜ் எப்பவுமே தெளிவான முடிவு தான் எடுப்பான். ஆனா இந்த குடும்ப விஷயத்துல மட்டும் குழப்பங்கள் இருக்கும். இந்த தேவராஜுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. வந்த உங்க தங்கச்சிய நான் வர வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? 30 வருஷமா என் கூட இருந்தவ. அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து கேட்டீங்களா? ஏன் வீட்டை விட்டு போனேன்னு கேட்கல. இன்னைக்கு மட்டும் என்ன திடீர்னு ஒரு வீரம்? யோ, திடீர்னு வீரம் இல்லையா, கோபம். கோபம், மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை கோபம். என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு உன்னை நம்பி வந்தவா இப்ப என் வீட்டுக்கு வந்துட்டா. ராமன், அவ என்ன நம்பி வந்தவதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ போவான்னு நான் எதிர்பார்க்கலங்க. 2 விஷயத்தையும் அவதாங்க முடிவு பண்ணா. வர்றதையும் போறதையும் நான் என்ன சொல்ல முடியும்? யாருக்காக நான் கட்டுப்பட முடியும்? அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட முடியும். யோ, என்னைய பேசுற நீ? ராமன், என்ன பேசுற? ராமன், என்ன பேசுறன்னு கேக்குறேன். யாருக்கிட்ட ராமன்? என்கிட்டேவா? இந்த தேவராஜ் கிட்டேவா? யோ, தெளிவா தெரிஞ்சுக்கோ. தேவராஜ் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்னைய பேசுற நீ? வீட்டுக்கு வந்த என் தங்கச்சிய துரத்தி அமிச்சிட்ட. யாரு ராமன்? நானா துரத்தி அமிச்சேன்? நான் துரத்தலைங்க ராமன். வந்தவ வந்தா, போனவ போயிட்டா. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு என் மேல கோவப்பட்டீங்கன்னா அர்த்தமே இல்லையே. தேவராஜ், உன்னை நம்பி கோடிக்கணக்கான பணத்தை விட்டுட்டு
இந்த வீட்டுக்குள்ள வந்தா காப்பாத்தலையே, நீ காப்பாத்தவே இல்லையே. ஏயா ஏன் ஏன் இப்படி? மிஸ்டர் ராமன், எனக்கு கோடி முக்கியம் இல்லை, பணமும் முக்கியம் இல்லை. தேவராஜ் மட்டும்தான் முக்கியம். அவன் சொந்த காலில் நிக்கிறவன். என்னையா சொந்த கால நிக்கிறவன் சொல்ற? ராமன், கையெடுங்க. என்னையா சொந்த கால? கையெடுங்க ராமன், சொல்றது கேளுங்க. கையெடுங்க. விட மாட்டேன் ராமன், விட மாட்டேன். கணமா கணமா, நீ விடுமா விடுமா கணமா. ஜாக்கிரதை. யார் மேல? யார் நீ? யார் மேல நீ கை வச்சிருக்க? தேவராஜ் ஏன் அப்பா? தெய்வயா? எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஏரியாவுக்கே. அவர் மேல கைய வச்சிட்டல? நீ யார் தெரியுமா? உனக்கு 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்து கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தவன் நான். இப்ப இருக்கீங்களா இந்த வீடு, இந்த வீடை வாங்கி கொடுத்தவன் நான். தெரியுது, எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சுதான் சொல்றேன். அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இந்த 3 கோடி ரூபாயும் அந்த கம்பெனியும் அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா என் அப்பா தான் எனக்கு முக்கியம். என் உலகம். அதை தாண்டி எனக்கு எதுவுமே தேவையில்லை. விட்டுடு கண்ணம்மா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அப்பா, நீங்க எப்பவுமே இப்படித்தான் எல்லாத்தையும் சமாதானமா போயிடுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. விடக்கூடாதுப்பா. உங்க சட்டையை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படிப்பா இவரை விட முடியும்? அப்புறம் எதுக்காகப்பா நான் உங்களுக்கு பிறந்த? என்னப்பா யோசிக்கிறீங்க? உங்க மகப்பா, உங்க மக. உங்களுக்கு ஒரு மகன் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா? சின்னரும் இந்த ஆளை கொலை பண்ணிருப்பான்ல. பொண்ணா இருக்கிறதுனால விட்டுட்டேன். கணமா, ஏய் கணமா. ஏய், மரியாதையா நடந்துக்கோ. உனக்கு தேவை அந்த 3 கோடி ரூபாய் பணமா இல்ல இந்த வீடா? ரெண்டுமே வாங்கிக்கோ. நானும் என் அப்பாவும் ஓலை குடிசையில கூட வாழ்ந்துருவோம். போயா வெளியில போ. ஏய் போல. என்னப்பா என்னப்பா இது? எப்படிப்பா இது? எப்படி உங்க மேல ஒருத்த கை வைக்க முடியும்?
எப்படி உங்க சட்டையை ஒருத்தனால பிடிக்க முடியும்? மடி விடுறா. வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்துட்டேன், அதில் இதுவும் ஒன்று. வேற என்னடா பண்றது? இது லக்ஷ்மிக்காக, அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். மனுஷனுடைய கடமையில் நிறைய தவறுகள் இருக்கும், நிறைய சரிகளும் இருக்கும். சரிஞ்சு போகாம வாழணும், அவ்வளோதான்டா முக்கியம். ம், கணமா, உனக்கு தெரியாது. அப்பா, இப்படியே சொல்லி சொல்லி என்னை சமாதானப்படுத்துறீங்களேப்பா. இல்லடா, சமாதானப்படுத்தல, சாந்தப்படுத்துற, அவ்வளவுதான்.